நிறைய பேர் நம்மலாம் என்ன சொல்கிறோம்னாங்க, எனக்கு அந்த பணம் கிடைச்சிட்டா சந்தோஷம், ஒரு 10 கோடி ரூபா வந்துட்டால் என்னோடய பிரச்சனையெல்லாம் முடிச்சிடுவேன், ஒரு 50 லட்சம் வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த வீடு கட்டிட்டா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு வர வேண்டிய சொத்து எங்கள் அப்பா சைட்லேருந்து வந்துட்டால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், எங்கள் புருஷன் சைட்லேருந்து ஒரு சொத்து வரல, அவங்களாம் ஏமாற்றிட்டுருக்காங்க, நியாயமே இல்லை, அப்படி அது வந்துட்டால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், என் பையனுக்கு இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலைகளை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்கள் அந்த சந்தோஷமான மனநிலையில் இருந்து பாருங்கள். அதுக்கு தான் நான் அன்பு தியானம்னு சொல்லியிருக்கேன். 4 நல்ல வார்த்தைகள் அதில் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்த நம்ம அந்த சந்தோஷமான ஸ்டேட்டுக்கு வந்தால் நீங்கள் எதையுமே கேட்க வேண்டியது இல்லைங்க. நமக்கு என்ன தேவைங்கிறத இந்த இறைவன் ஒவ்வொன்றா ரசித்து நீங்கள் கேட்குறத விட அதிகமாக செய்வார். இதுதான் உண்மை. செயல்படுத்தி பாருங்கள். அப்போ தான் இந்த உண்மை புரியும். ஓகேங்களா? அற்புதமாக